ஸ்டாலின் இபிஎஸ் ஆட்சி நரகம், என்னுடைய ஆட்சி சொர்க்கம் போல இருக்கும் என சீமான் அதிரடியாக பேட்டியளித்துள்ளார். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என பரபரப்பாக களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயம் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இணைக்கும் பணியும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுக மற்றும் திமுக, நாம் தமிழர் கட்சி, தவேக என இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. இதற்கிடையில் கூட்டணியில் குறித்து பேச்சுவார்த்தைகளும் அடிபட்டு வருகிறது. இதனால் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய சீமான் 10 லட்சம் கோடி கடன் பெற்று தமிழகத்தில் நிறைவேற்றிய ஒரு திட்டத்தையாவது ஸ்டாலின், எடப்பாடி சொல்ல வேண்டும் என சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் நரகம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஸ்டாலின், எடப்பாடி ஆட்சி ஒரு உதாரணம், சொர்க்கத்திற்கு உதாரணமாக நான் தரப்போகிற ஆட்சியை சாட்சியாக இருக்கும் என்றும் பேசியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஸ்டாலின் மற்றும் இபிஎஸ் அதாவது திமுக, அதிமுக ஆட்சி இரண்டையுமே விமர்சித்துள்ளார். தொடர்ந்து தவேகாவை விமர்சித்து வந்தவர் இப்பொழுது தவேகாவை விமர்சிக்காமல் திமுக மற்றும் அதிமுகவை மட்டும் விமர்சித்துள்ளார்.